மறுபடியும் அவன் தாண்டி. முதல்ல போனை கொடு. நீயே பேசுறியா? அப்ப அதுவும் கரெக்ட் தான். ஏய் ஏய், என்னடி பிளாக்ல போட்ட? இனிமே அந்த நம்பர் தேவையில்லை. ஏய், ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்க போகுதுடி. தலை போற விஷயமா இருந்தா கூட வேண்டாம். இருந்தாலும் ஒரு வார்த்தை போன்ல என்ன ஏதுன்னு கேட்டிருக்கலாம். ஏய், நீ முதல்ல வீட்டுக்கு போடி. ஏன்? தேவையில்லாம பேசிட்டு இருந்த, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பூங்கொடி, பூங்கொடி. என்ன அண்ணி? சரவணன் லைன்ல இருக்காரு. உன்னை கூப்பிட்டாரா, நீ போன் எடுக்கலையா? வேணும்னு தான் நீ போன் எடுக்கல. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இப்படி போன் பண்றான்? என்னதான்னு கேள. ஒரே ஒரு வாட்டி என்னன்னு கேளு. புடி. பேசு. ஏய், உனக்கு அறிவில்ல? ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? உன்கிட்ட பேச வேண்டாம் தானே போனை கட் பண்ண, பிளாக் பண்ண. அப்புறம் அண்ணி லைன்ல வர்றது, ஆட்டுக்குட்டி லைன்ல வர்றதுங்கிற தேவையில்லாத வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு நல்லா இருக்காது சொல்லிட்டேன். ஐயோ பூங்குடி, நான் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும். உலகத்தையே தலைகீழா திருப்பி போடுற விஷயமா இருந்தாலும் வேண்டாம். எனக்கு இன்னொருத்தரோட கல்யாணம் நடக்க போகுது. இனிமே போன் எனக்கு பண்ணாத. ஐயோ பூங்குடி, நான் சொல்றத ஒரே ஒரு நிமிஷம் கேளு. நீ எல்லாம் மனுஷனே இல்ல. உன் கூட பழகினத நினைச்சாவே எனக்கு அசிங்கமா இருக்கு. இதுவே நீ என் கூட கடைசியா பேசினதா இருக்கட்டும். அதையும் மீறி எனக்கு போன் பண்ண, அது நான் செத்ததுக்கு சமம். வை போன். இனிமே அவன் கிட்ட இருந்து உங்களுக்கு போன் வராத அண்ணி. அப்படி வந்தாலும் எடுக்காதீங்க ப்ளீஸ். ஏய், இப்ப அவன் என்ன தப்பு பண்ணா? அவனை எதுக்கு அப்படி திட்டுற? நீ என்னதான் சரவணன் மேல கோவப்படுற மாதிரி நடிச்சாலும் உன் கண்ணுல இருந்து வர கண்ணீர் எல்லாத்தையும் காட்டி கொடுக்குது. நான் அவனை கோவத்துல திட்டலாம் அண்ணி. அவன் மேல இருக்கிற பாசத்துல திட்டுறேன். அவன் என் மேல உசரையே வச்சிருக்கான் அண்ணி. நான் அவனை விட்டுட்டு போறேங்கிறத அவனால தாங்கிக்கவே முடியாது. இப்படி திட்டினாலாவது அவனுக்கு என் மேல வெறுப்பு வரும்ல. இங்க பாரு, ஒரு பையன் உண்மையான பாசத்தை உன் மேல வச்சிருக்கான். அத வேண்டான்னு வெட்டி எறிஞ்சிட்டு என்னத்த சாதிக்க போற பூங்கொடி? நான் எங்க அப்பா மேல வச்சிருக்கிற பாசமும் உண்மைதான் அண்ணி. இப்படி ரெண்டு பேருக்கும் மத்தியில மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறத பாக்கும்போது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு பூங்கொடி. இங்க பாரு, தயவு செஞ்சு இப்பயாவது நல்ல முடிவெடு. ஏற்கனவே நான் முடிவை எடுத்துட்டேன் அண்ணி. இனிமே அதை மாத்த முடியாது. இங்க பாரு பூங்கொடி, நீங்க மறுபடியும் ஆரம்பிக்காதீங்க அண்ணி ப்ளீஸ். அக்கா, நீங்க ஆரம்பிங்க அக்கா. அகிலா, சொல்லுங்கப்பா. இந்த கேன்லாம் கொண்டு போய் சொசைட்டில கொடுத்துரு. சரிங்கப்பா, நாளையுமே கொடுத்துறேன். வாங்க தம்பி. சார், ரொம்ப அவசரமா உங்களை பார்க்க வந்திருக்கேன் சார். சொல்லுங்க தம்பி. சார், பூங்குடி கல்யாணம் பண்ணிக்க போற பையனை நான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன் சார். அவன் ஒரு பொண்ணோட பழகிருக்கான்னு சொன்னான்ல சார். அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணுக்கே தெரியாம கர்ப்பத்தை கலக்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான் சார். கொலகார பாவி. இந்த விஷயத்த பூங்குடி கிட்ட சொல்லலான்னு போன் பண்ண சார். அவ என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு திட்டி போனை வச்சுட்டா சார். சார், இன்னொன்னு சார், இந்த கல்யாணத்தை பூங்குடி இஷ்டம் இல்லாம தான் பண்ணிக்கிறான்னு அர்ச்சனா அக்கா சொல்றாங்க சார். நாம இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் சார். சார், பூங்குடியை எக்காரணத்தை கொண்டும் ஒரு அயோக்கியம் கையில பிடிச்சு கொடுத்துடக்கூடாது சார். சார், எப்படியாவது அவ வாழ்க்கையை காப்பாற்றணும் சார். நானும் புஷ்பாவும் இதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேனா? ஐயோ, அதெல்லாம் சரிங்க. ஆனா பூங்கொடி முரட்டுத்தனமா பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காளே. மண்டபத்துக்கு போய் பூங்குடிட்ட பேசி அவளுக்கு நான் புரிய வைக்கிறேன். ஆமா சார், அதான் சார் கரெக்ட். சார் வாங்க சார் போலாம். இல்ல தம்பி, அவசரப்படக்கூடாது. இப்பதான் நிதானமா யோசிச்சு முடிவெடுக்கணும். அவசரப்பட்டோம்னா சூழ்நிலை சிவசாமிக்கு சாதகமா போயிடும். சார், இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் எதுக்கு சார் யோசிக்கணும்? நேரா போய் பேசலாம் சார். தம்பி, அந்த பையன் தான் தப்பு பண்ணான்றதுக்கு நம்மள்ட்ட ஆதாரம் எதுவுமே இல்லையே. ஆமா, இப்படி எந்த ஆதாரமும் இல்லாம நம்ம சிவசாமி கிட்ட போய் நின்னோம்னா நாம எல்லாம் சேர்ந்து போய் சொல்றோம்னு சொல்லுவான். ஆதாரம் கண்டிப்பா வேணும் தம்பி. ஆனா அதுக்கான டைம் எல்லாம் இப்ப இல்ல சார். அதுக்காக நான் மண்டபத்துல போய் சண்டை போட்டோம்னா எல்லாரும் அவனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க.
அப்புறம் நம்மள ஈஸியா வெளியே அனுப்பிட்டு அவங்க கல்யாணத்தை முடிச்சிருவாங்க. முதல்ல மண்டபத்துக்கு போவோம், சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பாப்போம், அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவோம். அதுக்கான சூழ்நிலை அமையலனா அப்புறம் என்ன, வேற வழியே இல்ல. தடாலடியா பிரச்சனை பண்ணி கல்யாணத்தை நிறுத்திட வேண்டியதுதான். அப்புறம் என்னப்பா, அதை இப்ப நம்ம செய்யலாம்ல? இல்லப்பா, நாம அவசரப்பட்டு செய்ய போய் பூங்குடி மனசு சங்கடப்பட்டுறக்கூடாது. அதுவும் இல்லாம சிவசாமி அத்தனை பேர் முன்னால நாம அவமானப்படுத்திடக்கூடாது. நாம ஆதாரத்தோட உண்மையை சொன்னோம்னா சிவசாமி அந்த கல்யாணத்தை நிறுத்திடுவான். சரிப்பா சார். ஒண்ணு பண்ணுங்க, நீங்க முதல்ல போங்க, நான் அப்புறமா வரேன். 2 பேரும் ஒன்னா போனா அவன் சந்தேகப்படுவான். நீங்க கிளம்புங்க. சரிங்க சார், நான் முன்னால போறேன், நீங்க சீக்கிரம் வாங்க. வாங்க. அம்மா, அம்மா, ஐயோ, அம்மா, அம்மா, ஐயோ, அம்மா, ஐயோ, முடியலையே.